Hi guys, welcome to Chennai IAS Academy. So TNPSC Group 2 and 2A கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோல என்ன நான் இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா புரிய வந்துடும். ஓகே, சென்னை ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வரவிருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2A கான ஒரு முக்கியமான டெஸ்ட் ஷெட்யூல், அதாவது எதை கவர் பண்ணலாம் எதை கவர் பண்ணக்கூடாது அப்படின்ற டீடைல்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீடைல்ஸ்ல உங்களுக்கு எதுனா மேற்கொண்டு டவுட் இருக்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளேல போயிட்டு இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஒரு தமிழ் மீடியத்துக்கான ஷெட்யூல் தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தமிழ் மீடியத்துக்கான ஷெட்யூலையும் வச்சிருக்கோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஷெட்யூலையும் வச்சிருக்கோம். தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது வந்து பே பண்ணி பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. அதாவது உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். ஸோ உங்களுக்கு சொல்யூஷன்ஸும் வந்துடும், அதுக்கான சொல்யூஷன் வரும். பிளஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட வரும். இது இதான் ஆன்சர் கீ, ஏக்கு ஏ, அப்போ இந்த கொஸ்டினுக்கா பி அப்படின்லாம் இருக்காதுங்க, வித் எக்ஸ்பிளனேஷனோட வரும். இதே நீங்க ஆஃப்லைன் நான் வந்து எழுதி பார்க்குறேன், எனக்கு ஓஎம்ஆரோட வந்து நான் நேரடியாகவே வந்து எழுதி பார்க்குறேன், நான் வெள்ளூர் சரௌண்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள் டேரெக்டாக எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். 1500 ஆன்லைன் அட்மிஷன் இருக்கும். ஃபோன்லேயே அட்மிஷன் போட்டு 1000 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் வந்துடும். உங்களுக்கு வந்து எங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நாங்கள் வச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட்னு சொல்லிட்டேன். ஸோ என்னென்னன்றது தான் எங்கள் கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன அலகுகள் இருக்குது, அந்த அலகுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் டீடைல் அனாலிசிஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஜிகேல 17, அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகளில் 25 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இந்திய அரசியலமைப்பில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கான், இந்திய தேசிய இயக்கத்தில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கான், தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கான், கணிதம் மற்றும் அறிவுக்குமே ஆல்வேஸ் 25 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எல்லா ஸ்பிளிட் அப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பிளிட் அப்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் நம்ம சமச்சீரில் ரொம்ப தரோவாக இருக்கணுங்க. ஸோ சமச்சீர் புக்கில் வந்து நல்லா தரோவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியா அட்டெண்ட் பண்ணவே முடியும். சோ 18ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை முதல் தான் இந்த டெஸ்ட் நடக்க போகுது. சோ ஒரு தேர்விலும் குறைந்தபட்சம் 150 கேள்விகளும் அதிகபட்சம் 200 கேள்விகளும் இருக்க போகுது. சோ 18ஆம் தேதி 6வது அறிவியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் 6வது சமூக அறிவியல் பாடப்பிரிவிலிருந்து 150 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா 7வது அறிவியல், 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா 8வது அறிவியல் பிளஸ் சமூக அறிவியல். சோ இதெல்லாம் வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து தரோவாயிடுவீங்க. அப்ப 6th to 8th நீங்க தரோவாயிட்டீங்கன்னா அதற்கான திருப்புதல் தேர்வை 29ஆம் தேதி வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா திருப்புதல் தேர்வு 1, தேர்வு 1லிருந்து 3 வரையும் ரிவிஷன் பண்றதுக்காக ஒரு டெஸ்ட். அது நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி 1-2-2021 பிப்ரவரி மாதம் பிறந்துடும். அப்போ 9வது அறிவியலும் 5-2-2021 10வது அறிவியலும் இருக்கும். இதுவும் 150 மார்க்குக்கு. அதற்கான திருப்புதல் தேர்வை நாங்கள் தனியாக கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 7 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமச்சீர் புத்தகத்தை நீங்கள் அக்குவேரா ஆணிவேரா பிச்சு படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் முதல் 7 டெஸ்ட். அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் கோர் டெஸ்ட்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து பாருங்க என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கேன்றதை பாருங்க, பார்க்கவே நிறைய இருக்கும். ஸோ அதனுடைய ஓவரால் மார்க்கும் எவ்வளோ இருக்குன்றதை குறிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? இதை நீங்க படிச்சீங்கனாலே போதும். ஸோ இது நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நடப்பு நிகழ்வுகள் மட்டும் எந்த மந்த்ன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன சிலபஸ், அலகு 3 போனீங்கன்னா இந்திய புவியியல், அலகு 4 போனீங்கன்னா இந்திய வரலாறு பண்பாடு. ஸோ என்னென்ன அலகு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்க ஒழுங்கா படிச்சுட்டு வந்தீங்கனாலே ஈஸி. அப்போ எல்லா கேள்வியிலையும் உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷெட்யூல், டீடைல்டு ஷெட்யூல், எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஸோ டெஸ்ட் உங்களுக்கு இந்த ஜனவரி 18 தொடங்கி உங்களுக்கு எப்ப வரையும் நடக்க போகுதுன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வரையும் நடக்க போகுது. ஸோ முதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் 7 தேர்வுகள் வந்து உங்களுக்கு எதை பேஸ் பண்ணது, சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணது. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 15 தேர்வுகள் வந்து யூனிட்ஸ், அலகுகள் நமக்கு கொடுத்துருக்காங்களா, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 7 சொல்லுவீங்களா, அதை பேஸ் பண்ணது. லாஸ்டா வந்து 5 முழு மாதிரி தேர்வுகளும் நடக்க போது. திருப்புதல் தேர்வு இது 10வது திருப்புதல் தேர்வு நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் புத்தக பின்புற வினாக்கள், புக் பேக் கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு 2 டெஸ்ட் நடக்கும். ஸோ எல்லாமே நடக்க போது. 200 கேள்விகள் மேக்ஸிமம் இருக்கும், குறைந்தபட்சம் 150 கேள்விகள் இருக்கும். இதற்கான ஷெட்யூல் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஷெட்யூல டீடைலா பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட்டை ஓவராலா இந்த டெஸ்ட்டை முடிக்கும் போது நீ ஒரு குரூப் 2 and 2A பிரிலிம்ஸ்க்கு கண்டிப்பா தகுதி பெற்றிருப்ப. ஓகேவா? அது அப்பியர் ஆகிற அளவுக்கு என்ன ஆயிட்டு இருக்கணும், ஒரு ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு இருக்கும் உனக்கு. ஸோ குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு நான் போயிட்டு ஜாலியாக எக்ஸாம் எழுதலாம்பா அப்படின்ற ஒரு நாலேஜோட நான் நீ வெளியே வருவேன். ஸோ அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கான டெஸ்ட் பேட்ச் தொடங்கக்கூடியது வருகிற 18ஆம் தேதி. அது எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கான கட்டணம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஆன்லைன் பேட்சாக இருந்தால் 1000 rupees, ஆஃப்லைன் பேட்ச் டேரக்டாக வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1500 rupees. ஸோ இதை தவிர்த்து வேறு எதனா டவுட் இருக்கக்கூடிய பட்சத்தில் கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கள் அகாடமி சார்பில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ
கைஸ் சிலபஸை பாருங்க, சிலபஸை படிங்க. அந்த சிலபஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் போது அதை உட்காந்து படிச்சு ஒழுங்கா எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த தருணத்தில், அது மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ற வரையும்